நான் ஸ்வீடன் வந்த புதுசில சம்மர் டைமில் வந்து லேக்குக்கு போனேங்க. லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வாத்து, அன்னப்பறவை அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கேட்டேன், "இந்த மாதிரி இவ்வளோ வாத்து, அன்னப்பறவைலாம் இருக்குல்ல, யாரும் புடிச்சு வந்து குழம்பு வைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இங்கே வந்து அதெல்லாம் பண்ணா அப்படின்னா போலீஸ் வந்து நம்மள புடிச்சிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரோட்லேயே வந்து முயல், மான், வாத்து, அன்னப்பறவை, கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை, அது எல்லாமே சுத்திட்டுருக்கும். நம்ம அத தெரியாம காயப்படுத்திட்டனாலவோ, இல்ல தெரியாம கொன்னுட்டனாலோ, நம்ம வந்து போலீஸ்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துலருந்து நம்ம போணும். நம்ம அப்படியே விட்டுட்டு வந்து போக்கூடாது. இத கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வாயில்லா ஜீவன வந்து எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த விஷயம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்வீடன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து டக்கு வந்து சாப்பிட்டு பழகுனேன். ஒரு தாய் கடையில வந்து டக் ஃப்ரையு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கி ரைஸு, அப்புறம் போமோகிரானேட் இருக்குல்ல, அந்த சாஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மாமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கடை. அது வந்து ஒரு தாய் கடை தான். பட் எல்லா குசைன்ஸுமே வந்து வச்சிருந்தாங்க. அது சாப்பிட்டதுலேருந்தே எனக்கு டேஸ்ட் வந்து நாக்கிலேயே வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீட்ல வந்து டக்கு வந்து வாங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து சாப்பிட்றது வந்து எப்ப சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க?